மோல்டில் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 400 வரும். இதே போல் எம்டிஎஃப்லலாம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 200க்குள்ளே இதை வந்து நம்ம முடிச்சிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து எம்டிஎஃப் போர்டில் ஸ்கொயர் டைப்பும் ரவுண்ட் டைப்பும் 2 டைப்பில் இருக்கிற போர்டில் வந்து நான் ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். சாமி ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் கூட இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சரி, உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து சாமி ஃபோட்டோ எடுத்து செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே கோட்டிங் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அதனுடைய குவாலிட்டி கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபோட்டோவும் கொஞ்சம் வீணாகாமல் இருக்கும். அதனால் கீழே வந்து ஆர்காலிக் பெயிண்ட் வச்சு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் ஓகேவோ அந்த கலரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒயிட்டு, க்ரீனு எந்த வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதை நல்லா காய வைக்கணும். இது மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து இந்த வெயில் நாளில் ஒன்றும் தெரியாது. மழை நேரத்தில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த ஈரம் கொடுக்க ஆரம்பிச்சிரும். அப்போ இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் மேல் சைடு கோட்டிங் கொடுத்து முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து கீழ் சைடு எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகு கோட்டிங் பண்ணிப்பேன். ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சுட்டு நல்லா காய வைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம மேலே வந்து ஃபெவிகால் வச்சு ஒட்டும்போது ஃபோட்டோ போய் ஒட்டும். இல்லைன்னா ஃபோட்டோ கூடவே அது வந்து எடுத்துக்கிட்டு வந்துடும். அதனால் நல்லா கவர் பண்ணிவிட்டு நல்லா காய வைக்கணும். எவ்வளோ தூரம் வந்து ட்ரை ஆகுதோ அவ்வளோ தூரம் வந்து இதனோட பேஸும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எம்டிஎஃப் போர்டும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஃபெவிகாலே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ யூஸ் பண்ணுறதுக்கு. இல்லை B7000 இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து இதில் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஃபோட்டோ யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி ஃபோட்டோ யூஸ் பண்ணிங்கன்னா சைடில் டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை டிசைன் பண்ண வேண்டான்னா நீங்கள் அப்படியே கூட ஃபுல் கவரேஜ் பண்ணி கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் ரெசின் கோட்டிங் கொடுக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு பண்ணால் தான் அந்த கோட்டிங் பண்ணுறது வந்து ஃபோட்டோ போய் நல்லா சீல் ஆகும். அதனால் மேக்ஸிமம் ஃபுல்லாக கவர் பண்ணாமல் ஒரு அந்த ஒரு ஒரு மில்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு விட்டுட்டு நீங்கள் பண்ணணும். இது வந்து பேங்கிள்ஸ்க்கு, இயரிங்ஸ்க்கு எல்லாம் மேக் பண்ணுற அந்த ஸ்டோன் இது. நான் வந்து இதை சரின்ட்டு ஒரே டிசைனை சுற்றி வந்து கவர் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். இது மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். சரி, ஓகே, ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் ஸ்டோன் வந்து இது மாதிரி ஒரு ப்ளூ கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி 2 சைடும் கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி பண்ணும்போது பார்க்குறதுக்கு ஃபோட்டோ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக இதில் அடுத்தடுத்த டிசைன் வந்து ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த டிசைன் பண்ணுறேன். நீங்கள் பண்ணும்போது வீட்டில் ஸ்டோன் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஸ்டோனை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது நல்லா ட்ரை ஆனதுக்கு பிறகு மேலே வந்து நம்ம ரெசின் மிக்ஸ் பண்ணி அது மேலே ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். கோட்டிங் கொடுக்கும்போது லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தான் நீங்கள் ரெசின் ஊற்றணும். டக்குன்னு எடுத்த அடுப்புலேயே அதை ஃபுல்லாக கவர் பண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஃபுல்லாக சைட்லெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுடைய ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நார்மல் எம்டிஎஃப் போர்டு தான். சுற்றி வந்து நமக்கு தேவையான டிசைனை இது பண்ணிவிட்டு சென்டரில் ஃபோட்டோ ஒட்டிட்டு ரெசின் கோட்டிங் பண்ணிட்டோம்னா இது வந்து பர்மனெண்ட்டாக நமக்கு இருக்கும். பேக் சைடும் வந்து நம்ம ஆர்காலிக் பெயிண்ட் வச்சுட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு மேலே வார்னிஷ் வச்சு அடிச்சிட்டோம்னா பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். அதே போல் இன்னொரு ஃபோட்டோக்கும் அதே சேம் டைப்பில் தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்து இந்த நம்ம நார்மலாக நம்ம ஃபோட்டோஸோ பண்ணும்போது என்னென்ன பண்ணுவோமோ அதை பண்ணலாம். நார்மல் கிராஃப்ட்டுன்றது வந்து ஜஸ்ட் ஒட்டிட்டு நம்ம வந்து சீல் பண்ணிப்போம். ஆனால் இதில் வந்து ரெசின் கோட்டிங் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றத உங்களுக்கு வேணும் அப்படின்னா பண்ணலாம். நம்ம வந்து மோல்டில் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 400 வரும். இதே போல் எம்டிஎஃப்லலாம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 200க்குள்ளே இதை வந்து நம்ம முடிச்சிக்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த சைஸ் இருக்கிற எம்டிஎஃப் போர்டில் ட்ரை பண்ணிங்கன்னா 500 சொல்லுவாங்க. அதாவது பேசிக் மாடல்னால் ஒரு 300 350 அது மாதிரி வரும். கொஞ்சம் இது மாதிரி டிசைன்லாம் போட்டு பண்ணணுன்னா எப்படியும் 500க்கு அப்போ தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இதை பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணலாம். இல்லை உங்களுக்காக மேக் பண்ணிக்கிறனாலும் மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம 3 டைப்பில் வந்து இதை செக்யூர் பண்ண போகிறோம். இது வந்து நார்மல் அந்த ஊக்கு, அதாவது ஃபோட்டோக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஊக்கு. இதை வந்து நீங்கள் எம்டிஎஃப் போர்டுனா நம்ம வந்து ஹோல்ஸ் போட தேவையில்ல. ஜஸ்ட்டு வந்து நம்ம கம்மும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா க்ளே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு தான் பண்ணணும்னா இது மாதிரி ஸ்க்ரூ டைப் வரும். நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டு ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ரெசினில் கூட இதை ஃபிட் பண்ணிக்கலாம். என்ன ஒன்றுனா யூவி ரெசின்னா 10 நிமிஷம், நம்ம வந்து நார்மல் ரெசின்னா 1 டே ஆகிடும். அதே சேம் இதுதான். இது வந்து தொங்க விடுற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே ஆணி தேவை. இந்த 2 மாடலுக்குமே ஆணி தேவை.
ஆனா வந்து இன்னொன்னு இருக்கு. இது வந்து ஆணி இருக்கிற இடத்துட்டலாம் மாட்டிக்கலாம். இது வந்து நம்ம எங்கன்னா மரம், அதாவது கதவு, பீரோவுல ஒட்டிக்கலாம். எங்கெல்லாம் வந்து அதாவது செவுத்துல வந்து இது கொஞ்சம் சீல் ஆவுறதுக்கு இன்கேஸ் வெயிட்டா இருந்ததுன்னா சீல் ஆகாது. ஸோ இது மாரி கொஞ்சம் நார்மல் வெயிட்னா, நம்ம வந்து இப்டி பின்னாடி வந்து இந்த 2 பக்கமா பிரிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நான் வந்து இது அவங்க என்ன கேட்டாங்கன்றத நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. சரி ஓகே ரெடி பண்ணி வச்சுருவோம். அவங்க கேட்டதுக்கு பிறகு எந்த மாடல் வேணுமோ, அத வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்ற மாதிரி தான் இது பண்ணியிருக்கேன். இது வந்து ஆன்லைன்லயே கிடைக்குது. 20 பீஸ், 30 பீஸ்ன்னு. ஆனா நல்லா செவுத்துல கூட இது வந்து ஒட்டுனா ஒட்டுது. வெயிட் தாங்குமான்றது தான் தெரியல. ஆனா இது ஓகே தான். நார்மலா இருக்கும். இத வந்து அப்படியே பிரிச்சுட்டு 2 சைடும் பிரிக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி. அத வந்து அப்படியே நீங்க பின்பக்கம் ஒட்டி விட்டுறலாம். நான் பீரோல கூட அது மாதிரி தான் ஒட்டி வச்சிருக்கேன். நமக்கு எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணாலும் இது மாதிரி ஒரு 4, 5 ஃபோட்டோஸ மிக்ஸ் பண்ணி கூட நம்ம இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல நெறைய வீடியோஸ் நான் வந்து ஒரு பிசினஸ் ரிலேட்டடா நீங்க பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லி தரேன். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தாலோ, இத எப்படி ப்ராசஸ் பண்றது அப்படின்னு தெரியலனாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.